காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இந்த நாளின் ஒட்டுமொத்த செய்திகளின் ஒரு மணி நேர அணிவகுப்பு ஒரு மணியில் இந்த நாள் வழங்குவதற்காக ராஜா. புதிய நிர்வாகிகள் பட்டியலை அறிவித்தார் டிடிவி தினகரன். அதிமுக அணிகளுக்கு விதித்த கெடு முடிந்ததால் அதிரடி நடவடிக்கை. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். வரும் 14ஆம் தேதி முதல் சுற்றுப்பயண திட்டத்தை அறிவித்தார் தினகரன். கட்சியை ஒன்றிணைக்கவே அமைதியாக இருந்ததாகவும் பேட்டி. கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள். மருத்துவ படிப்பில் 85% இடஒதுக்கீட்டு ரத்து உத்தரவுக்கு எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு. நாகை கடலூரை பெட்ரோலிய மண்டலமாக அறிவித்த விவகாரம். மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாளை நடைபெறுகிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். கூட்டணி கட்சி எம்பிக்களை சந்தித்து பிரதமர் மோடி ஆலோசனை. குஜராத்தில் ராகுல் காந்தி சென்ற கார் மீது தாக்குதல். மாநில அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தல். இறப்பை பதிவு செய்ய ஆதார் கட்டாயம். மத்திய அரசு அறிவிப்பு. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் 622 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது இந்தியா. டெஸ்ட் போட்டியில் 2000 ரன்களை கடந்தார் தமிழக வீரர் அஸ்வின். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுக அணிகள் இணைப்புக்கான கெடு முடிவடைந்ததால் கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கையாக வரும் 14ஆம் தேதி முதல் சுற்றுப்பயண அறிவிப்பை டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். அதிமுகவில் பிரிந்துள்ள எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் ஆகிய இரு அணிகளும் இணைவதற்கு அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கெடு விதித்தார். இந்த கெடு இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் தினகரன் அறிவிப்பு என்னவாக இருக்கும் என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் வரும் 14ஆம் தேதி முதல் சுற்றுப்பயண திட்டத்தை தினகரன் அறிவித்துள்ளார். கட்சியை பலப்படுத்தும் வகையில் பயணம் அமைய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 14ஆம் தேதி மதுரை மாவட்ட மேலூரில் பயணத்தை தொடங்கும் தினகரன் 23இல் வடசென்னை, 29இல் தேனி, செப்டம்பர் 5இல் கரூர், 12இல் தஞ்சை, 23இல் நெல்லை என பயணம் மேற்கொள்கிறார். இதையடுத்து செப்டம்பர் 26ஆம் தேதி தர்மபுரி, 30இல் திருச்சி, அக்டோபர் 5இல் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் பயணம் மேற்கொள்கிறார். எம்ஜிஆரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மாவட்டம் வாரியாக நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் தினகரன் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை அதிமுக தலைமை கழகத்திற்கு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தினகரன் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்பது பற்றி இதுவரை தீர்மானிக்கவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் யார், கட்சியின் சின்னம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்காத நிலையில் இந்த விவகாரம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்பது பற்றி இதுவரை முடிவெடுக்கவில்லை என தெரிவித்துள்ளது. மேலும் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சினை நீடிப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக நிர்வாகிகள் குறித்த 5 கேள்விகளுக்கும் இதுவரை முடிவெடுக்கவில்லை எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிமுகவின் இரு அணிகள் இணைவதற்கு அவகாசம் அளித்தும் இதுவரை இணையவில்லை என்பதால் விரைவில் துணை பொதுச் செயலாளர் தினகரன் புதிய அறிவிப்பு வெளியிடுவார் என்று வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். சென்னையில் தினகரனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியின் நிர்வாகிகள் பற்றி கூற தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமில்லை என்றார். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள நிர்வாக டிஸ்பியூட் எதையுமே தலையிடத்துக்கு தேர்தல் ஆணைய சட்ட விதிகளின்படி இடமே கிடையாது. நீ ப்ரூவ் பண்ணணும்னா கோர்ட்டுக்கு தான் போய் ப்ரூவ் பண்ணணும். எல்லா மாவட்ட செயலாளரும் எங்கிட்ட தான் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பான்மையானவர் எங்க கூட இருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா, அதிலே மாநிலங்களவை, மக்களவை எல்லா உறுப்பினரும் எங்கிட்ட தான் இருக்காங்க. அதனால் இது வந்து தீர்ப்புனா எதுக்கு தீர்ப்பு? ஆர்கே நகர் தேர்தலில் டிஸ்பியூட் பண்ணுறதுனால ரெட்டலை சின்னம் முடக்கம் அந்த கேஸ் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்க தவிர வந்து பொதுச் செயலாளர் யாருன்னு பெண்டிங்கில் கிடையாது. பொதுச் செயலாளர் அம்மா அணிக்கு வந்து சின்னமாக தான் பொதுச் செயலாளர்.
அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கட்சி அலுவலகத்திற்குள் வருவதை யாராலும் தடுக்க முடியாது என நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருவரை நீக்கவும் சேர்க்கவும் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்று குறிப்பிட்டார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் அதிமுகவின் தலைமை குறித்த விளக்கத்தில் அது தொடர்பாக பதில் இல்லை எனவும் தேர்தல் ஆணையத்தின் விசாரணையில் உள்ளது என்று மட்டுமே உள்ளதாக நாஞ்சில் சம்பத் தெரிவித்தார். தலைமை கழகத்திற்கு நிச்சயம் வருவார். அவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர். கழகத்தின் பொதுச் செயலாளர் செயல்பட முடியாத நிலையில் இந்த கட்சியின் எல்லா நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சகல அதிகாரமும் டிடிவி தினகரன் என்கிற துணை பொதுச் செயலாளருக்குத்தான் இருக்கிறது. இதிலே வேறு யாரும் தலையிடவோ அத்துமீறவோ கேள்வி கேட்பதற்கு கூட யாருக்கும் அதிகாரம் இல்லை. மாநில பாடத்திட்டங்களின் கீழ் படித்த மாணவர்களுக்கு 85% ஒதுக்கீட்டு அரசாணை ரத்துக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக நீட் தேர்வு எழுதிய மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்களுக்கு 85% உள் ஒதுக்கீடு அளிக்க தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிபிஎஸ்இ மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ய உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தகுதி பட்டியல் வெளியிட்டு கலந்தாய்வு நடத்தவும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அந்த மனுவில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்களுக்கு 85% ஒதுக்கீடு வழங்குவது என்பது மாநில அரசின் உரிமை என்றும், நீட் தேர்வில் அதிக அளவில் சிபிஎஸ்இ பாடத்திட்ட கேள்விகள் இடம்பெற்றதால் மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையில் படித்த மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களின் மேற்படிப்பு மற்றும் எதிர்கால நலனை பாதுகாக்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 85% இடம் ஒதுக்கப்பட்டாலும் நீட் தேர்வின் முடிவுகள் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என தெளிவுபடுத்தியுள்ள தமிழக அரசு இந்த உத்தரவு பிறப்பிக்க மாநில அரசுக்கு அனைத்து உரிமைகளும் உள்ளதாக கூறியுள்ளது. இவை அனைத்தையும் உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை என்றும், உள் ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு உரிமை இல்லை என கூறுவதை ஏற்க முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகை மற்றும் கடலூரை பெட்ரோலிய மண்டலமாக அறிவித்தது குறித்து 4 வாரத்தில் பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகை கடலூரை பெட்ரோலிய மண்டலமாக அறிவித்ததை எதிர்த்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், தமிழில் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்பதால் மக்களுக்கு இது குறித்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என வாதிடப்பட்டது. இதனை அடுத்து நாகை கடலூரை பெட்ரோலிய மண்டலமாக அறிவித்தது குறித்து 4 வாரத்தில் பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடியை அமைச்சர் செல்லூர் ராஜு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் பரபரப்பான செய்திகளுக்காக தான் நாள்தோறும் தங்கள் மீது குற்றம் சாட்டி வருவதாக குறிப்பிட்டார். கடமையை உணர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், பத்திரிகையில் பரபரப்பான செய்திகள் வர வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் நாள்தோறும் தங்கள் மீது குற்றம் சாட்டி வருவதாகவும் அமைச்சர் செல்லூர் கே. ராஜு குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு அமைச்சரும் தன் கடமையை உணர்ந்து சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கோம். எங்களை பற்றி ஆளுங்கட்சியாக இருக்குன்னா தவறான ஏதாச்சும் பேசினா தான் எதிர்கட்சிகளுக்கு அவங்களுக்கு மக்கள் அவங்கள பற்றி ஏதாச்சும் நீங்களும் பத்திரிகையில் போடுவீங்க, பரபரப்பாக செய்தி போடுவீங்க. இதுக்காக தான் எதிர்கட்சி தலைவரோடு நாள்தோறும் ஒரு கடிதத்தை போடுறார், நாள்தோறும் பதில் சொல்கிறார், நாள்தோறும் எங்களை பற்றி ஏதாச்சும் திட்டுறாரு. ஏதாச்சும் நீங்கள் போடணும்ல. அப்போ நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால எங்களை பற்றி பேசுகிறாரு. அதனால் அவருக்கு பொதுவாக நான் சொல்கிறதுன்னா, இதெல்லாம் நடைமுறையில் நம்ம பார்க்காத பழக்கம் இல்லை, கண்டு வர்றது. எனவே எங்கள் அம்மா கொடுத்திருக்க வழிகாட்டின்படி நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். தூத்துக்குடி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் சார்பில் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடி அமைந்துள்ளது. இந்த பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே. ராஜு ஆய்வு மேற்கொண்டார். தன் மீதான லுக் அவுட் சுற்றறிக்கையை ரத்து செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்த வழக்கின் விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரத்திடம் விசாரணை நடைபெற்று வருகிறது.
இதனிடையே கார்த்திக் சிதம்பரம் வெளிநாட்டிற்கு தப்பி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. அந்த சுற்றறிக்கையில் கார்த்திக் சிதம்பரம் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பயணம் மேற்கொள்ள முனைந்தால் அவரை தடுத்து நிறுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இது மட்டுமின்றி பாஸ்போர்ட் சட்டத்தின் கீழ் தேடப்படும் நபராக கார்த்திக் சிதம்பரத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. இந்த நிலையில் லுக் அவுட் சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரி கார்த்திக் சிதம்பரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. குஜராத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி சென்ற கார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் ராகுல் காந்திக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. குஜராத் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது தனிரா பகுதியில் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிலையில் பன்ஸ்காந்தா பகுதியில் ராகுல் வந்தபோது அவரது கார் மீது சிலர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். கார் பலத்த சேதமடைந்தது. ராகுலுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. எனினும் ராகுல் பாதுகாவலர் காயமடைந்தார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கல்வீச்சுக்கு பாஜக தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவம் பற்றி குஜராத் முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. ராகுல் காந்தியை நோக்கிய தாக்குதல் சம்பவம் தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி கட்சி எம்பிக்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறுகிறது. நாளையே முடிவும் அறிவிக்கப்படுகிறது. பாஜக சார்பில் வெங்கையா நாயுடுவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் காந்தியின் பேரன் கோபாலகிருஷ்ணன் காந்தியும் களம் காண்கின்றனர். இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலின் போது செல்லாத ஓட்டுகள் பதிவாவதை தவிர்க்க பாஜக கூட்டணி எம்பிக்கள் இன்று மாதிரி ஓட்டுப்பதிவில் பங்கேற்கிறார்கள். இதில் அதிமுக, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, YSR காங்கிரஸ் கட்சிகளின் எம்பிக்களும் கலந்து கொள்கின்றனர். மாதிரி ஓட்டுப்பதிவிற்கு பின் பாஜக வேட்பாளர் வெங்கையா நாயுடு உரையாற்றுவார் என தெரிகிறது. அரசின் நலத்திட்டங்களை தொடர்ந்து தற்போது இறப்பை பதிவு செய்ய ஆதார் எண் அவசியம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை பெற ஆதார் அவசியம் என அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சமையல் எரிவாயு மானியம், ரேஷன் பொருட்கள் பெற, முதியோர் உதவித்தொகை என அனைத்து திட்டங்களுக்கும் ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது போன்ற அறிவிப்புகளை தொடர்ந்து வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும், பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவிப்புகளும் வெளியாகின. மாணவர்களின் மதிய உணவு திட்டத்துக்கும் ஆதார் எண் அவசியம் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இறப்பை பதிவு செய்ய ஆதார் எண் கட்டாயம் என மத்திய அரசு தற்போது அறிவித்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இறப்பை பதிவு செய்ய ஆதார் எண் கட்டாயம் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. கர்நாடக மின்சாரத்துறை அமைச்சர் சிவகுமாருக்கு சொந்தமாக டெல்லியில் உள்ள சொத்துக்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். குஜராத் சட்டசபை தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தனது கட்சி எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்ளும் முனைப்பில் பெங்களூரு அருகே உள்ள பிடாடி ஈகிள்டன் கால்ஃப் ரெசார்ட்டில் குஜராத் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 40 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை 7 மணியளவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 10 பேர் கொண்ட குழு இந்த ரெசார்ட்டில் திடீரென சோதனையில் ஈடுபட்டது. வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ரெசார்ட்டிற்கு உள்ளே வரும் வாகனங்கள் மற்றும் வெளியே செல்லும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. வளாகத்தில் மட்டுமின்றி எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள அறைகளிலும் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் கைப்பற்றப்பட்டது. இதனிடையே சடசிவா நகரில் அமைந்துள்ள கர்நாடக மின்சாரத்துறை அமைச்சர் சிவகுமாரின் வீட்டிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டதால் பரபரப்பு அதிகரித்தது. பெங்களூருவில் தங்கியுள்ள எம்எல்ஏக்களை கவனித்து வந்தவர் சிவகுமார். இந்த நிலையில் டெல்லியில் உள்ள சிவகுமாருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். டெல்லி சப்தர்ஜிங் பகுதியில் உள்ள குடியிருப்பில் வருமான வரித்துறையினர் போலீஸ் பாதுகாப்புடன் சோதனை மேற்கொண்டனர். வருமான வரித்துறையினரின் இந்த சோதனை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என அமைச்சர் சிவகுமாரின் சகோதரரும் காங்கிரஸ் எம்பியுமான சுரேஷ் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற சோதனையின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். Some strategies who are handling
வருமான வரித்துறையினர் மொத்தம் 70 இடங்களில் சோதனை நடத்தினர். பணம் அனைத்தும் எனது சகோதரர் சிவகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமானவை கிடையாது. எங்களுக்கு அனைவருமே ஆதரவு அளித்து வருகின்றனர். மூத்த தலைவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவித்ததோடு இறுதி வரை எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக கூறினர். இந்த சோதனை முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையே. இதேபோல் பெங்களூரு ரெசார்ட்டில் சோதனை நடத்தப்பட்டதற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடும் கண்டனம் தெரிவித்தார். இதுகுறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சர் சிவகுமாருக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்டு வரும் வருமான வரித்துறை சோதனைகள் அரசியல் பின்புலம் கொண்டவை என தெரிவித்தார். நான் வருமான வரித்துறை சோதனைகளுக்கு எதிரானவன் கிடையாது. ஆனால் தற்போது நடைபெற்றுள்ள சோதனை அரசியல் பின்புலத்தால் நடத்தப்பட்டுள்ளது. நேரம் பார்த்து சோதனை நடைபெற்றுள்ளது. சோதனையின் போது வருமான வரித்துறையினருடன் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் அழைத்து வரப்பட்டுள்ளது. இதுவே முதல் முறையாகும். இது சரியான நடவடிக்கை இல்லை. ரிகல்டன் ரிசார்ட்டில் எதற்காக தங்கியிருந்தோம் என்பது குறித்த விளக்கத்தை குஜராத் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஏற்கனவே அறிக்கையாக வெளியிட்டுள்ளனர். இருப்பினும் தவறான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. கூவத்தூர் பாணியில் அரங்கேறி வரும் இந்த விவகாரம் தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பெங்களூரு ஈகிள்டன் ரிசார்ட் இன்னும் வருமான வரித்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது. சோதனை இன்னும் தொடர்ந்து வருவதால் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு மணியில் இந்த நாள் தொகுப்பில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். ஏன் நீங்க விவசாயிகள் பிரச்சனை இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கீங்க? இல்ல, நான் அடிப்படையில நான் விவசாயி. பிரதமரை அசிங்கப்படுத்தணுங்கிற தவிர அந்த 30-40 பேருக்கு வேற குறிக்கோளே கிடையாது. முதலமைச்சர் யாருங்க? பொதுமக்களோட வேலைக்காரன் தான் முதலமைச்சர். அது மனசுல முதல்ல ஏத்துக்கணும். What is the real issue behind this entire real issue is that it's an administrative official bungling. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு கொண்டாந்ததே பெருசு. அப்புறம் ஜெயலலிதா அண்ணன் மக, தம்பி மக, தங்கச்சி மகளுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன எழுதியா இருக்கு? And if you understand the politics of Delhi, people who run Delhi, they run the country. ஜெயலலிதா என்றால் ஒரு நியாயம், ஜெயலலிதா இல்லை என்றால் ஒரு நியாயம். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் விடுதலை என்பது திமுக அதிமுக பெற விடுதலை தான். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று நாம் சொன்னால் அவர் இந்தியாவை ஆளுவதற்கு கூட வழிவகை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். I think it's time to go start. Okay. Campfire is your go-to savior. பறந்து செல்லவா கொடைக்கானல் ஸ்பெஷல் வரும் சனி மற்றும் ஞாயிறு காலை 9:30 மணிக்கு. ஒரு மணியில் இந்த நாள் தொகுப்பு தொடர்கிறது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு அளிக்கப்பட்ட கூடுதல் அவகாசம் நாளையுடன் நிறைவடைகிறது. 2017ஆம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு கடந்த மாதம் 31ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வருமான வரி செலுத்துவோர் ஆதார் எண்ணுடன் பேன் எண் கார்டையும் இணைப்பது கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பலரும் ஒரே நேரத்தில் முயன்றதால் சர்வர் முடங்கியது. இதனால் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டது. ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறுவோர் ஆன்லைனில் மட்டுமே கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பன்னீர்செல்வம் முதலில் தன் மீதான ஊழல் புகாருக்கு பதிலளித்துவிட்டு பிறகு அரசை விமர்சிக்கட்டும் என அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஊழல் நிறைந்த அரசு என்ற பன்னீர்செல்வத்தின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார். நீங்க யாரும் OPS ஊழலை பற்றி பேசுறதுக்கு அருகது இல்லாதவர். அவர் பேரில் குற்றச்சாட்டு முதல்ல அவர் பதில் சொல்லிட்டு மற்றவங்க முதல்ல அவர் முதல்ல ஒரு அழுக்க தொடக்கி சொல்லுங்க. தமிழக அரசை கண்டித்து பன்னீர்செல்வம் தலைமையில் வரும் 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினை, டெங்கு பாதிப்பு மற்றும் நீட் தேர்வு விவகாரம் ஆகியவற்றில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசை கண்டித்து நடத்தப்படும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பன்னீர்செல்வம் அணியினரும் அனைவரும் பங்கேற்பார்கள் என கூறப்படுகிறது.
நாகை அருகே தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மீன்வள பொறியியல் கல்லூரியின் புதிய கட்டடங்களை அமைச்சர் ஜெயக்குமார் திறந்து வைத்தார். நாகப்பட்டினம் ஒன்றியம் பனங்குடி கிராமத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மீன்வள பொறியியல் கல்லூரி புதிய கட்டிடங்கள் 8.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளன. இந்த கட்டிடத்தை கைத்தறித்துறை அமைச்சர் மணியன் முன்னிலையில் அமைச்சர் ஜெயக்குமார் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மீன் வளர்ப்பு தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழகத்திலேயே முதன்முறையாக நாகையில் மீன்வளத்துறைக்கென்று பிரத்யேகமான தொழிற்பேட்டை அமைக்க அரசு முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் குரோத்துக்காக நம்ம சிப்காட் இருக்கு. ஸோ அதே கான்செப்டில் மீனவர்கள் மீன் வளர்ப்பு தொழிற்பேட்டை, அந்த தொழிற்பேட்டை பொறுத்தவரையில் இப்போ முதல் கட்டமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உருவாக உள்ளது. இவ்விழாவில் மீன்வளத்துறை இயக்குநர் தண்டபாணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பவுன்ராஜ், பாரதி, ராதாகிருஷ்ணன், கல்லூரி முதல்வர் பாலசுப்ரமணியன் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோடம்பாக்கத்தை நம்பி கோட்டையும் இல்லை, கோட்டையை நம்பி கோடம்பாக்கமும் இல்லை என காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கமல்ஹாசன் குற்றச்சாட்டினால் பதில் கூற வேண்டுமே தவிர அவரை விமர்சிப்பதால் குற்றச்சாட்டுகள் இல்லை என ஆகிவிடுமா என அவர் கேள்வி எழுப்பினார். கட்சி ஆரம்பிப்பாங்களே எனக்கு தெரியாது. ஒருவேளை ஆரம்பித்தா தனியாக தான் ஆரம்பிக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி தனியாக ஆரம்பிக்கட்டும். அப்படி ஆரம்பித்தாங்கன்னா யாரோட கூட்டணி போடுறாங்க, என்ன கொள்கையை சொல்கிறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் மக்களுடைய ஆதரவு இருக்கும். கோடம்பாக்கத்தை நம்பி தான் கோட்டை இருக்கா சார்? இல்லை, கோடம்பாக்கத்தை நம்பி கோட்டையும் இல்லை, கோட்டையை நம்பி கோடம்பாக்கமும் இல்லை. யார் வேணாலும் இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம். இது கடந்த கால வரலாறு. கோடம்பாக்கத்துலேருந்து போச்சு எம்ஜிஆர் கோட்டைக்கு வந்திருக்காரு. கோட்டைக்கு வர ஆசைப்பட்ட பல பேர் கோடம்பாக்கத்தையும் விட்டுட்டு நிற்கிறாங்க ரோட்டில். இதெல்லாம் நாட்டில் நடந்திருக்கு. இதுக்கு மக்கள் தான் முடிவு பண்ணணும். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பள உயர்வு அறிவித்த தமிழக அரசின் முடிவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநலன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஊதிய உயர்வு தேவைதானா என்று அரசு சிந்திக்க வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்துள்ள மனுவில், தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பருவமழை பொய்த்ததைத் தொடர்ந்து கடும் வறட்சி நிலவுவதாகவும், நிதி பற்றாக்குறையால் விவசாயிகளை காப்பாற்ற அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஏற்கனவே 45,119 கோடி ரூபாய் கடனில் உள்ள இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் எம்எல்ஏக்களின் ஊதியம் 55,000 இருந்து 1,05,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டதற்கு அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனவே எம்எல்ஏக்களின் சம்பள உயர்வை நிறுத்தி வைக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை, வறட்சியால் தமிழகம் தற்போது தவித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. விவசாயிகள் தற்கொலை, கல்விக் கட்டணம், மீனவர்கள் கைது உள்ளிட்ட பல பிரச்சினைகள் தீர்வு காணாத தருணத்தில் எம்எல்ஏக்களின் ஊதிய உயர்வு தேவைதானா என்று தமிழக அரசு சிந்திக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி அருகே கொசுக்களால் பரவி வரும் நோய்களை தடுக்க நகராட்சி நிர்வாகம் தக்க நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த மே மாதம் 700 கொசு ஒழிப்பு பணியாளர்கள் சுகாதாரத்துறை சார்பில் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். வேகமாக பரவி வரும் மர்ம காய்ச்சலால் தற்சமயம் சுகாதாரத்துறை ஊழியர்களை தவிர 1200க்கும் மேற்பட்ட கொசு ஒழிப்பு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் உள்ள வீடுகளில் மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் தலைமையில் உள்ள குழுக்களும் வீடு வீடாக சென்று டெங்கு கொசு ஒழிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்டோர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் 100க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இதுவரை டெங்கு காய்ச்சலால் 3 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பத்மநாபபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே குப்பைகள் மற்றும் சாக்கடை கழிவுகள் கொட்டப்படுவதால் கொசுக்கள் பரவி குழந்தைகளுக்கு பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு மருந்தான நிலவேம்பு கசாயம் போன்ற முதல் உதவிகள் அப்பகுதி மக்களுக்கு வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தக்கர பகுதியிலிருந்து காய்ச்சல்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர்மார் சொல்லியாவா விஷ காய்ச்சல்னு. நாங்கள் என்ன செய்யணும் ஒன்றும் முடியல. அரசாங்கத்தில் கேட்டால் அரசாங்கம் சொல்ல விஷ காய்ச்சல்னு. காலு கையெல்லாம் முட்டை எல்லாம் ஒரே வேதனையாக இருக்குது. என்ன செய்யணும் ஒரு பிடியும் பட மாட்டேக்கு. இதுக்கு ஏதாவது ஒன்று அரசாங்கம் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்.
தக்கலை பகுதியில் டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவி கொண்டே இருக்குது. அதனால் எங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஊர் மக்களுக்கே பயமாக இருக்குது. அதனால் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். கை காலெல்லாம் வலி, முட்டு காலெல்லாம் வலின்னு சொன்னதுனால அங்கே டாக்டர்மார்களும் அது பார்வையிடவில்லை. இதான் ஆஸ்பத்திரி போனால் யாருமே கவனிக்க மாட்டேங்காங்க. ஆளுகளுக்கு கை கால் வலி எல்லாம் இருக்குது. மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்காங்க. டாக்டர்மார் வந்து இந்த காய்ச்சல்னு சொல்ல மாட்டேங்காங்க. ஸ்கூல்களில் நிலவேம்பு கஷாயம் இதுவரை கொடுக்கல. நகராட்சிகளில் புகை அடிக்கலாம். வீடுகளில் வந்து கொசு இருக்கா, உற்பத்தி ஆகுதா, என்ன இதுன்னு ஒன்றுமே இதுவரை பார்க்கல. அதுக்கு அரசாங்கம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவி வரும் டெங்கு காய்ச்சல் மற்றும் மற்ற மர்ம காய்ச்சலால் மக்களிடையே பீதி ஏற்பட்டுள்ளது. பாஜக தலைமையிலான அரசு தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் எங்கு நடைபெற்றாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது என அவர் குறிப்பிட்டார். ஊழல்கள் முறைகேடுகள் எங்கு நடந்தாலும், யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம், பிஜேபி தலைமையிலான அரசு, சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அந்த துறைகளை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பழிவாங்குவது அல்லது தன்னுடைய பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கும் முயற்சி எடுப்பது போன்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதற்கும் ஈழத்தமிழர்கள் கொல்லப்படுவதற்கும் இந்திய அரசுதான் காரணம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மதிமுக தலைமை கழகத்தில் நடைபெற்ற இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இலங்கை அரசுடனான நட்பை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார். விடுதலை புலிகளைத்தான் நாங்கள் ஒழித்து விட்டோம் என்றார்களே, பிறகு அதற்கு தடை வைத்திருக்கிறீர்கள். ஈழத்தமிழர்கள் யார் போனாலும் நீ புலி ஆதரவாளன், புலிகளைச் சேர்ந்தவர் என்று உள்ளே நுழைய விடுவதில்லை. இந்தியா உட்பட நான் புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் என்று சொல்லித்தான் உலகத்தில் எந்த தேசத்துக்கும் நான் போக முடியாது. ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஐ டோன்ட் கேர். ஆனால் இந்திய அரசுக்கு சொல்லுவேன், சிங்கள அரசோடு கொட்டமடிக்கிற வேலையை, கூடி கும்மாளம் போடுகிற வேலையை விட்டுவிடுங்கள். இங்கே மீனவன் கொல்லப்படுகிறான், நாதி கிடையாது. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு இந்திய அரசு காரணம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காரணம். இனப்படுகொலையின் கூட்டு குற்றவாளி. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை தாக்குதல், கைது மற்றும் படகுகள் பறிமுதல் போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இதுவரை இலங்கை கடற்படையால் 161 விசைப்படகுகள் விடுவிக்கப்படாமல் இருந்த நிலையில் 41 விசைப்படகுகளை விடுவிப்பதாக இலங்கை அரசு அறிவித்தும் அவற்றை தாயகம் கொண்டுவர எந்தவித நடவடிக்கையும் தமிழக அரசால் எடுக்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மீனவருடன் திருச்சி செய்தியாளர் கந்த பழனிவேல் மேற்கொண்ட நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த படகுகள் விடுவிப்பு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கா? தமிழக சார்பில் அதை கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதை பற்றின தகவல் எதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து மீன்வளத்துறை, நாகப்பட்டினம் மீன்வளத்துறையில் வந்து இந்த மாதிரி தகவல் வந்து எங்கள் ஊர் பஞ்சாயத்துக்கு தகவல் வந்து பஞ்சாயத்து மூலிமா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. வந்துட்ட பிறகு நாங்கள் எங்களில் உள்ள படகு எடுக்கிற போகிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் போய் நம்ம நாகப்பட்டினம் ஏடி ஃபிஷரிஸில் போய் பேசினப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு ஆள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் இது பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் கட்டமாக இப்போ போட்டெல்லாம் போர்டர் கண்டிஷனை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக மாவட்டத்துக்கு ஒரு ஆள் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஆள் போனாலாம் அப்படி ஒன்று அந்தளவுக்கு ஒன்று இதாக இருக்க சரியாக இருக்காது. அந்த போட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் போனால் தான், இப்போ 15 போட்டுனாக்கா 15 போட்டுக்கு ஒரு ஆள் போனால் தான், அந்த போட்டோட சொந்தக்காரன் போனால் தான் அந்த போட்டோட உண்மையான நிலவரம் கண்டிஷன் என்னன்னு தெரியும். அவனுக்கு என்னென்ன வேலை பார்த்தா அந்த போட்டை கொண்டு வரலான்னு தெரியும். அந்த மாதிரி ஆளை தான் கொண்டு போன்றதை அரசு தரப்புக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். திருநெல்வேலியின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்ட உணவு திருவிழா சென்னையில் நடைபெற்று வருகிறது. நவீன உணவு வகைகளைப் போலவே தற்போது பாரம்பரிய உணவு வகைகள் மீதும் பண்டைய முறையில் தயாரிக்கப்படும் உணவுகளின் மீதும் மக்களுக்கு ஆர்வம் அதிகரித்து வருவதற்கு இந்த திருவிழா சான்றாக திகழ்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையான உணவுகளும் சிறப்பாக கருதப்படுகிறது. உதாரணத்திற்கு ஆம்பூரில் பிரியாணி, கோவில்பட்டி கடலை மிட்டாய் என சொல்லிக்கொண்டே போகலாம்.
அதேபோல் செட்டிநாடு, மதுரை என பகுதி வாரியாகவும் உணவு பழக்கங்களும் உணவு முறைகளும் வேறுபடும். அதில் பிரபலமான ஒன்றுதான் திருநெல்வேலி பாரம்பரிய உணவு வகை. பாரம்பரிய திருநெல்வேலி உணவு வகைகளை கொண்ட உணவு திருவிழா சென்னையில் நடைபெற்று வருகிறது. சங்கரன் கோவில் கறிக்குழம்பு, திருநெல்வேலிக்கென்றே உரிமம் கொடுக்கப்பட்டுள்ள அல்வா உட்பட 35 வகையான திருநெல்வேலி உணவுகள் இந்த உணவு திருவிழாவில் இடம்பெற்றுள்ளன. காரம், இனிப்பு, புளிப்பு, கசப்பு இதெல்லாம் கலந்த ஒரு உணவு தான் திருநெல்வேலி பாரம்பரியங்கள். உங்களுக்கு ஒரு உணவுன்னு இது பண்ணால உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணுறோம். ப்ளஸ் ஆரோக்கியத்துக்கு வரும்போது இந்த கம்மங்களி, கம்மங்கஞ்சி, கூழ் இதெல்லாம் இன்றைக்கி பழங்காலத்தோடு அப்படியே நிற்குது. அதை ரீவொர்க் பண்ணி நாங்கள் கொண்டு வரோம். சோழர், நாயக்கர், பாண்டியர்களுக்கு பின்னர் வெளிநாட்டவர்கள் என பலர் திருநெல்வேலி பகுதிகளை ஆட்சி செய்துள்ளனர். எனவே பல உணவு முறைகளின் பிரதிபலிப்புகள் உள்ளதால் திருநெல்வேலி உணவுகள் தனித்துவம் பெற்றுள்ளது என்பதும் பலரது கருத்தாக உள்ளது. தற்போதைய காலத்தவர்களுக்கு பாரம்பரிய உணவின் சுவையை உணர்த்துவதற்காகவும் அதன் நன்மைகளை எடுத்துரைப்பதற்காகவும் இந்த உணவு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். ஆடியன்ஸ் டு பேன் ஆடியன்ஸ் இன் சென்னை. இப்போ சென்னை ஆடியன்ஸ் they want to try new food, Bengali food, North Indian food. அதே மாதிரி we have so many variations in South Indian food. இப்போ திருநெல்வேலி is just one example. திருநெல்வேலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மதுரை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நாகர்கோவில் will be a little more different. திருநெல்வேலியில் என்ன ஸ்பெஷாலிட்டினா பேசிக்கலி it is all homemade masalas. நவீன உணவுகளைப் போலவே தற்போது பாரம்பரிய உணவு வகைகள் மீதும் பண்டைய முறையில் தயாரிக்கப்படும் உணவுகளின் மீதும் மக்களுக்கு ஆர்வம் அதிகரித்து வருகிறது என்பதற்கு இதுபோன்ற கண்காட்சிகள் ஒரு சான்றாக திகழ்கிறது. ஆண்டிற்கான தினசரி கேலண்டர்கள் தயாரிக்கும் பணிகள் சிவகாசியில் தீவிரமடைந்துள்ளது. 2018 ஆண்டுக்கான புதிய ஆல்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சிவகாசியில் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலுக்கு அடுத்தபடியாக சிறந்து விளங்குவது அச்சுத் தொழில். தற்போது சிவகாசியில் 2018 ஆண்டிற்கான தினசரி மற்றும் ஆண்டு கேலண்டர்கள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்து வருகிறது. புத்தாண்டிற்கான புதிய ஆல்பத்தை வெளியிட்டு தயாரிப்பு பணியை கேலண்டர் உற்பத்தி நிறுவனங்கள் துவக்கியுள்ளன. இங்கு தினசரி மற்றும் மாத கேலண்டர்கள் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட மாடல்களில் தயாராகி வருகின்றன. புத்தாண்டிற்கான புதிய வரவான ரியல் ஆர்ட் பாயில்ஸ், கோல்ட் பாயில்ஸ், சில்வர் பாயில்ஸ், டை கட்டிங், விஐபி கேலண்டர்ஸ் போன்ற கேலண்டர்கள் தயாரிக்கப்படுகின்றன. மினி கேலண்டர்கள் முதல் மெகா சைஸ் வரை பல்வேறு வேலைப்பாடுகளுடன் கூடிய 3D மேக்கில் தயாரிக்கப்படுகின்றன. புது புது கேலண்டர், புது டிசைனுங்க, புது புது மாடல்கள், சில்வர், கோல்டன் கலர் இல்லைன்னு நிறைய மாடல்கள் வெளியிட்ருக்கோம் இந்த வருஷம். இதில் நான் பிரதி எடுக்கிற வேலை பார்க்குறேன். 5 வருஷமாக இந்த வேலை பார்த்துட்ருக்கேன். மினி காலண்டர் முதல் அப்புறம் ஜெயிண்ட் காலண்டர் வரைக்கும் எங்களுக்கு பெரிய பெரிய கேலண்டர்லாம் பிரதி எடுக்கிற வேலை பார்த்துட்ருக்கோம். தினசரி கேலண்டர்களின் விலை 13 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரையிலான விலையில் கிடைக்கின்றன. சீரான மின்சார விநியோகம் இருந்தால் வேலை அதிகம் கிடைக்கும் என ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். ஜிஎஸ்டி காரணமாக ஊதியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். எங்களுக்கு கரண்ட் பிரச்சனை இல்லாமல் இதே மாதிரி சீராக இருந்துச்சுன்னா எங்களுக்கு நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜிஎஸ்டி பொறுத்தளவில் எங்களை மாதிரி கூலி தொழிலாளர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. நேரடியாக சம்பளம் வாங்குறதில்ல. தினக்கூலிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து சலுகை செஞ்சால் நல்லாயிருக்கும். கடந்த ஆண்டை விட காகிதம், மை தொழிலாளர்களின் கூலி உயர்வு ஆகியவற்றால் விலை உயர்ந்துள்ளதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 8% முதல் 10% வரை பேப்பர் விலை உயர்வு ஏற்பட்டு வருகிறது. இதை தவிர்த்து சில மூலப்பொருள்கள் 6%, சில மூலப்பொருள்கள் 8%, உள்ளே நிறுவன கம்பெனியில் வேலை பார்க்கின்ற தொழிலாளர்களின் கூலி உயர்வு 15% என்பது தவிர்க்க முடியாதது. ஆக மொத்தத்திலே 15 ஆண்டுகளுக்கு மேலாக வரி விலக்கிலே தயார் செய்து வந்து கொண்டிருந்த இந்த தமிழ் தினசரி காலண்டர் மை மற்றும் பேப்பரின் தரம் காரணமாக சிவகாசியில் தயாரிக்கப்படும் கேலண்டருக்கு என்றும் மவுசு உள்ளதாக சந்தையில் பேச்சு நிலவுகிறது. இதன் காரணமாக இந்தியா மட்டுமில்லாமல் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற வெளிநாடுகளிலும் கேலண்டர்களுக்கு அதிக ஏற்றுமதி செய்யப்படுவதாக கூறுகின்றனர் தயாரிப்பு நிறுவனங்கள்.
காவேரி பிரைம் செய்திகளுக்காக சிவகாசியில் இருந்து வைத்தியலிங்கம் மற்றும் ராஜாவுடன் சங்கரவடிவு. ஒரு மணியில் இந்த நாள் தொகுப்பில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்த நொடி வரையிலான இன்றியமையாத செய்திகள். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆழமான பார்வை, முழுமையான நாளின் முதன்மையான தொகுப்பு காவேரி பிரைம். நாள்தோறும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள். What is your assessment of Narayanaswamy government in Puducherry right now? You don't want to make any comment on it. ஸ்டாலின் அவர்களை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன? அவர் நாளைய முதல்வராக வாய்ப்பு இருக்கிறதா தமிழ்நாடு? ஐயோ, தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு துர்கதி வந்துட வேண்டாங்கிறது என்னோட வேண்டுகோள். தமிழக அரசு செயலிழந்து கிடக்கிறது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்நேரம் நம்மை கலைத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தோடு, பதற்றத்தோடு, பீதியோடு இருக்கிறது. ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு பலரும் கூப்பிட்டு இருக்காங்க. தலைவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யும், முதல்வராக இருந்து நாங்கள் தான் இந்த நாட்டால். ரெட்டலையை யாருக்காவது மாற்றி கொடுக்க முடியுமா, இல்லை ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ண முடியுமா, அதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்த முடியுமா எதிர்காலத்தில் அப்படின்னு பிஜேபி முயற்சிக்கிறது உண்மை. நீட் வந்து இது சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது. கண்டிப்பாக எடுத்துடணும். அம்மாவனுடைய தலைமைங்கிறது ரஜினி ஸ்டைல், சின்னம்மா தலைமை என்பது கமலஹாசன் ஸ்டைல். ஒரு மணியில் இந்த நாள் தொகுப்பு தொடர்கிறது. ராஜஸ்தானில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி நேரில் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ராஜஸ்தானில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஜலோர் மாவட்டத்தில் இருந்து 12,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்வதால் ராஜஸ்தானின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். பயணத்தின் முதல் கட்டமாக ஜலோர் மாவட்டத்திற்கு சென்ற ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் வெள்ள பாதிப்பு பகுதிகளை பார்வையிட்ட ராகுல் காந்தி மக்கள் மத்தியில் உரையாற்றினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி ஜலோரில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக தெரிவித்தார். செய்தியாளர்களுடனான சந்திப்பின் பிறகு உள்ளூர் மக்களை மீண்டும் சந்தித்த ராகுல் காந்தி அவர்களது தற்போதைய தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். ஜலோர் மட்டுமின்றி ராஜஸ்தானின் மேலும் சில பகுதிகளுக்கு சென்று வெள்ள பாதிப்புகளை பார்வையிடவும் ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளார். மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் தொடர்புடைய பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் ராஞ்சியில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். பீகார் மாநில முதலமைச்சராக லாலு பிரசாத் யாதவ் பதவி வகித்த காலத்தில் மாட்டுத் தீவனம் வாங்கியதில் ஊழல் செய்ததாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. ஒரு வழக்கில் லாலுவுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் ஜாமீனில் வந்துள்ளார். இந்நிலையில் மாட்டுத்தீவன ஊழல் தொடர்பான மற்றொரு வழக்கு விசாரணை பாட்னாவில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சிபிஐ நீதிமன்ற நீதிபதி தேவ்ராஜ் திரிபாதி முன் கடந்த செவ்வாய்க்கிழமை ஆஜரானார். இந்நிலையில் லாலு பிரசாத் யாதவ் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் மீண்டும் இன்று விசாரணைக்கு ஆஜரானார். சட்டத்திற்கு புறம்பாக ஆயுதம் வைத்திருந்த வழக்கின் விசாரணைக்காக இந்தி நடிகர் சல்மான் கான் ஜோத்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். 1998ஆம் ஆண்டு ஹம் சாத் சாத் ஹே என்ற படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றது. அப்போது அபூர்வ இன மான்கள் 2ஐ வேட்டையாடியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது ஒருபுறம் இருக்க, வேட்டையாடுவதற்காக பயன்படுத்திய 22 மற்றும் 32 ரக துப்பாக்கிகள் உரிமம் காலாவதியானதாகவும் இது சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சல்மான் கான் மீது மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. பின்னர் இவ்விரு குற்றச்சாட்டுகளும் இருவேறு வழக்குகளாக தொடரப்பட்டன.
மான்களை வேட்டையாடிய வழக்கிலிருந்து சல்மான் கான் விடுவிக்கப்பட்ட நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக ஆயுதம் பயன்படுத்திய வழக்கு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இவ்வழக்கின் விசாரணை ஜோத்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. விசாரணையை முன்னிட்டு நீதிமன்றத்திற்கு வருகை தந்த சல்மான் கானை கண்டு ஏராளமான ரசிகர்கள் ஆரவாரமிட்டனர். ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு பிறகு நீதிமன்றத்திற்குள் சென்ற சல்மான் கான் 20,000 ரூபாய் டெபாசிட் செலுத்திவிட்டு ஜாமீன் பத்திரத்தில் கையெழுத்திட்டார். இதைத் தொடர்ந்து அடுத்த விசாரணை அக்டோபர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சல்மான் கானின் வழக்கறிஞர் ஹஸ்டிமால் ஷரத்வாத் நீதிமன்றத்தில் சல்மானிடம் கேள்விகள் ஏதும் கேட்கப்படவில்லை என்று தெரிவித்தார். आज हमने 20,000 के जमानत पर मुचल के पेश किए और आगामी सुनवाई के लिए डेट 5 अक्टूबर 2017 की फिक्स की गई. நடிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மட்டும் சில நீதிபதிகள் அடிபணிந்து வருவதாகவும் சாதாரண மக்கள் நீதி கிடைக்காமல் அலைந்து கொண்டிருப்பதாகவும் பொது விமர்சகர்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சல்மான் கானின் விவகாரம் பொது விமர்சகர்களின் கருத்துக்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. நாட்டில் 37% அதிகமான பள்ளிகளில் மின்சார வசதி இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பள்ளிகளின் மின் வசதி தொடர்பாக மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நாட்டில் உள்ள மொத்த பள்ளிகளில் 62.81% பள்ளிகளில் மட்டுமே மின்சார வசதி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 19% பள்ளிகள் மட்டுமே மின்சார வசதி பெற்றுள்ளதாகவும், இதற்கு அடுத்தபடியாக அசாமில் 25% பள்ளிகளிலும், மேகாலயாவில் 28%, பீகாரில் 37%, மத்திய பிரதேசத்தில் 28%, மணிப்பூரில் 39%, ஒடிசாவில் 33% மற்றும் திரிபுராவில் 29% பள்ளிகளில் மட்டுமே மின்சார வசதி உள்ளது. மேலும் சண்டிகர், டாடர் அண்ட் நகர் ஹவேலி, டாமன் அண்ட் டியூ, லக்ஷ்வதீப் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்டவை 100% மின்சார வசதி கொண்ட பள்ளிகளை உடையதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக புவனா மற்றும் கார்த்திக் மாயகுமார். இன்று நிறைவடைந்த இந்திய பங்குச்சந்தைகள் பற்றியும் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனங்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 87 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 32,325 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டெண் நிப்டி 52 புள்ளிகள் ஏற்றத்துடன் 10,066 புள்ளிகளிலும் இன்றைய நாளுக்கான வர்த்தகம் முடிவடைந்தது. நிப்டி 50யில் இன்று அதிக லாபம் பார்த்த பங்குகளுக்கான வரிசையில் பிபிசிஎல் 5.69% லாபமும், விடாண்டா 3.18%, கோல் இண்டியா 3.08%, ஹீரோ மோட்டோகாப் 3.08%, ஐச்சர் மோட்டார்ஸ் 2.97% அளவிற்கும் லாபம் பார்த்தன. நிப்டி 50யில் இன்று அதிக நஷ்டமடைந்த பங்குகளுக்கான வரிசையில் டாக்டர் ரெட்டிஸ் லேப் 3.63% நஷ்டமும், டாடா பவர் 2.90%, அரபிண்டோ ஃபார்மா 2.16%, சன் ஃபார்மா 1.83%, ரிலையன்ஸ் 1.69% அளவிற்கும் நஷ்டமடைந்தன. உதகையில் மாவட்ட அளவிலான பேட்மிண்டன் போட்டி தொடங்கியுள்ளது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். நீலகிரி மாவட்ட இறகு பந்து சங்கம் சார்பாக மாவட்ட அளவிலான இறகு பந்து போட்டி உதகையில் இன்று தொடங்கியது. உதகையில் உள்ள அண்ணா உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் மாவட்டம் முழுவதில் இருந்து 400க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 15 வயதிற்குட்பட்டோர், 35 வயதிற்குட்பட்டோர் மற்றும் மூத்தோருக்கான போட்டி என வயது அடிப்படையில் நடத்தப்படுகின்றது. மேலும் ஒற்றையர், இரட்டையர், கலப்பு இரட்டையர் என மொத்தம் 5 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இது எவ்ரி இயர் நம்ம இது டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் நடத்துறது. ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப், இந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டில் போய் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்டேட்டில் விளையாடுவாங்க. ஸோ ஸ்டேட்டில் ஜூனியர், சப் ஜூனியர் அண்டு சீனியர் சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்காது, அங்கே போய் விளையாடுவாங்க. ஆக்சுவலாக 420 என்ட்ரிஸ் வந்திருக்கு இது வரைக்கும். 4 டேஸ் நம்ம நடத்துகிறோம். 420 என்ட்ரிஸ் இது வரைக்கும் நம்ம 3 டேஸ் தான் நடத்தியிருக்கோம். எவ்ரி இயர் நம்ம என்ட்ரிஸ் நிறையா இருக்கிறதுனால இந்த தடவை 4 டேஸ் நடத்துகிறோம். போன வருஷம் நான் தான் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் அடித்தேன். இந்த வருஷமும் அடிக்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் அடிக்கிறவங்க ஸ்டேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளின் இறுதிப் போட்டிகள் வரும் 5ஆம் தேதி நடைபெறுகின்றன. இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் சென்னையில் நடைபெற உள்ள மாநில அளவிலான போட்டிகளில் விளையாட தகுதி பெறுவர். இதனால் போட்டியாளர்கள் ஆர்வமுடன் விளையாடி வருகின்றனர்.
இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது நாளில் இந்திய அணி 622 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. கொழும்பில் நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். முதல் நாள் முடிவில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் இன்று இரண்டாவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இந்திய அணியில் ரஹானே 132 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அவரைத் தொடர்ந்த அஸ்வின் மற்றும் விருத்திமான் ஷகா அரை சதம் கடந்தது. முடிவில் 9 விக்கெட்டுகளுக்கு 622 ரன்கள் குவித்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் டிக்ளேர் செய்தது. தமிழக வீரர் அஸ்வின் டெஸ்ட் அரங்கில் 200 விக்கெட்டுகள் மற்றும் 2000 ரன்கள் எடுத்த சிறந்த இந்திய ஆல்ரவுண்டர் என்ற பெருமையை பெற்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 90 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 344 ரன்கள் எடுத்தது. புஜாரா 128 ரன்களும் ரஹானே 103 ரன்களும் குவித்து களத்தில் இருந்தனர். இரண்டாம் நாள் மதிய உணவு இடைவெளியின் போது இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 442 ரன்கள் எடுத்திருந்தது. புஜாரா 133 ரன்களிலும் ரஹானே 132 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய அஸ்வின் 54 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் அஸ்வின் 2000 ரன்களை கடந்தார். இதனையடுத்து புதிய சாதனை ஒன்றையும் அவர் நிகழ்த்தியுள்ளார். குறைந்த டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 2000 ரன்களும் 200 விக்கெட்டுகளும் எடுத்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இதற்கு முன்னதாக இங்கிலாந்தின் இயான் பௌத்தம் 42 போட்டிகளில் விளையாடி 2000 ரன்களும் 200 விக்கெட்டுகளும் எடுத்துள்ளார். இந்தியாவின் கபில் தேவ், பாகிஸ்தானின் இம்ரான் கான் ஆகியோர் இரண்டாவது இடத்தில் உள்ளனர். 51 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள அஸ்வின் 3வது இடத்தில் உள்ளார். அதேபோல் இந்திய வீரர்களில் கபில் தேவ் முதலிடத்திலும் அனில் கும்ப்ளே 2வது இடத்திலும் ஹர்பஜன் சிங் 3வது இடத்திலும் உள்ளனர். 2000 ரன்கள் 200 விக்கெட்டுகள் எடுத்த இந்தியர்களில் அஸ்வின் 4வது இடத்தில் உள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 97 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் தொடரையும் வென்றது. இங்கிலாந்து சென்றுள்ள 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான இந்திய அணி அந்நாட்டு அணியுடன் 2 டெஸ்ட் 5 ஒருநாள் போட்டியில் விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கும் ஏற்கனவே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கி விளையாடிய இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 292 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். அதிகபட்சமாக சிவம் மாவி 86 ரன்களும், பிருத்திவி ஷா 51 ரன்களும், அசோக் 50 ரன்களும் எடுத்தனர். இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணியில் தொடக்க வீரர் 1 ரன்னில் வெளியேறினார். அதிகபட்சமாக ஜாக்ஸ் 102 ரன்களும், ஹோல்டன் 71 ரன்களும் எடுத்தனர். மற்ற வீரர்கள் இந்திய அணியின் பந்துவீச்சில் திணறி வெளியேற இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 284 ரன்கள் எடுத்தது. தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் தொடக்க வீரர்களான பிருத்திவி ஷா 44 ரன்களும், ராணா 28 ரன்களும் எடுத்து வெளியேறினர். நிதானமாக விளையாடிய சுபம் கில் 102 ரன்கள் குவித்தார். அடுத்து வந்த மன்ஜோத் 9 ரன்னில் வெளியேற ரியான் பராக் அரை சதம் அடித்தார். மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 330 ரன்கள் எடுத்தது. 338 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் தொடக்கத்திலிருந்தே வீரர்கள் அனைவரும் இந்திய அணியின் நேர்த்தியான பந்துவீச்சால் விக்கெட்டுகளை இழந்து திணறினர். அதிகபட்சமாக ஜார்ஜ் 73 ரன்கள் எடுத்தார். முடிவில் அந்த அணி 241 ரன்களுக்குள் சுருண்டது. 97 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய இளையோர் அணி 2-0 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது. சிட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரில் இந்திய வீரர் யுகி பாம்ப்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் சிட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரானது கடந்த 31ஆம் தேதி முதல் வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் இந்திய வீரர் யுகி பாம்ப்ரி அர்ஜென்டினா வீரர் பெல்லாவுடன் பலப்பரட்சி நடத்தினார். முந்தைய இரண்டாவது சுற்றில் நடப்பு சாம்பியன் மான்ஃபில்ஸை வீழ்த்திய உற்சாகத்தில் களமிறங்கினார் யுகி பாம்ப்ரி. இந்த ஆட்டத்தில் முதல் செட் டை பிரேக்கர் வரை நீடித்தது. அந்த செட்டை 6-7 என போராடி யுகி தவறவிட்டார். பதிலுக்கு இரண்டாவது செட்டில் ஆக்ரோஷமடைந்த யுகி அந்த செட்டை 6-3 என கைப்பற்றினார். மூன்றாவது செட்டிலும் தனது ஆதிக்கத்தை தொடர்ந்து நிலைநாட்டிய யுகி பாம்ப்ரி பெல்லாவை புள்ளிகள் குவிக்க விடாமல் தடுத்தார். இறுதியில் அந்த செட்டை 6-1 என யுகி பாம்ப்ரி தனதாக்கி காலிறுதிக்கு முன்னேறினார். இதேபோல் மெக்சிகோவில் நடைபெற்று வரும் லாஸ் கேபோஸ் டென்னிஸ் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் புரவ் ராஜா திவிஜ் சரண் இணை நெதர்லாந்தின் வெஸ்லி, ரஷ்யாவின் ஆட்டம் சிடாக் இணையை எதிர்த்து மோதியது.
இந்த ஆட்டத்தில் தொடக்கத்திலிருந்தே இந்திய இணை ஆட்டத்தை தன்வசப்படுத்தியது. தொடர்ந்து புள்ளிகளை குவித்து முன்னிலை பெற்ற இந்திய இணை 6-3, 6-4 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மற்றொரு காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் இணை நேர் செட்டில் தோல்வியடைந்தது. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழக அளவில் வானிலை நிலவரம். சென்னையில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். மதுரையில் அதிகம் 36, குறைவு 24. கோவையில் அதிகம் 31, குறைவு 23. திருச்சியில் அதிகம் 36, குறைவு 28. சேலத்தில் அதிகம் 33, குறைவு 24. நெல்லையில் அதிகம் 36, குறைவு 26. ஊட்டியில் அதிகம் 18, குறைவு 12. புதுச்சேரியில் அதிகம் 34, குறைவு 26. கன்னியாகுமரியில் அதிகம் 28, குறைவு 26. நாகர்கோவிலில் அதிகம் 32, குறைவு 26. இந்திய அளவில் வானிலை நிலவரம். டெல்லியில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். மும்பையில் அதிகம் 28, குறைவு 24. கொல்கத்தாவில் அதிகம் 30, குறைவு 28. பெங்களூருவில் அதிகம் 31, குறைவு 21. திருவனந்தபுரத்தில் அதிகம் 28, குறைவு 26. உலக அளவில் வானிலை நிலவரம். கொழும்பில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். பெய்ஜிங்கில் அதிகம் 30, குறைவு 24. சிங்கப்பூரில் அதிகம் 28, குறைவு 26. சிட்னியில் 17 அதிகம், குறைவு 08. பாரிஸில் அதிகம் 26, குறைவு 16. லண்டனில் அதிகம் 21, குறைவு 14. துபாயில் அதிகம் 38, குறைவு 33. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த ஒரு மணியில் இந்த நாள் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.